ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த அழகான இயற்கை எழிலை பார்த்து நீங்கள் எல்லாருமே ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அன்றைக்கி நம்ம வெள்ளிங்கிரி மலையிலேருந்து நான் கிழக்கு தொடர்ச்சி மலை போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதனுடைய ஒரு பார்ட்டு தான் இது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அங்கேருந்து கிளம்பி கிருஷ்ணகிரி வந்து ஸ்டே பண்ணிவிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் போயிட்டேன். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அங்கே சில டேட்டா கலெக்ட் பண்ண வேண்டியிருந்தது. அதை கலெக்ட் பண்ணிவிட்டு ஆற்காடு கலவை அங்கே எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு இன்றைக்கி வேறு ஈஸ்டர்ன் காட்ஸோட வேறு பகுதிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இப்போ நான் போயிட்டுருக்கேன். இப்போ நமக்கு சைடில் பக்கத்தில் தெரியுது எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸ் தான், கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய பாகங்கள் தான். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன வித்தியாசம் நம்ம பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து நம்மளுக்கு இன்னும் அடர்த்தியான காடுகள் இருந்தது. நீலகிரி பயோஸ்பியர்லாம் அங்கே இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அங்கே இருந்தது. இங்கேயுமே இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு அடர்ந்த காடுகளை பார்க்க முடியலை. இங்கே வந்து நிறைய இடத்துல வந்து ஹியூமன் ஹேபிடேஷன் இருக்குது. அதனால் வந்து டீஃபாரஸ்டேஷன் ஆகிருக்கு. கொஞ்சம் மலையினுடைய வெஜிடேஷன்ஸ் எல்லாம் வந்து அழிஞ்சிருக்கு. மலைக்கு ஒட்டின மாதிரி இருக்கக்கூடிய மலை சரிவுகள்லையே வந்து அங்கே வீடுகள்லாம் வச்சுருக்காங்க. தோட்டம், வயல், தென்னந்தோப்பு அந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்க்க முடியுது. ஒரு சில இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் அடர்த்தியான மரங்கள் தெரியுது. அதுவுமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்ல டாலாக இருக்கக்கூடிய வெஜிடேஷன் கிடையாது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்க்ரப் ஃபாரஸ்ட்டுக்கு சேர்ந்த வெஜிடேஷன் தான் இருக்குது. ஏன்னா டுவார்ஃப் ஷார்ட்டாக இருக்கக்கூடிய மரங்கள் தான் அங்கே இருக்குது. பெரிய அளவில் அதிகமான மரங்கள் இப்போ இந்த பயணத்தில் நான் பார்க்கல. இனி காட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறமா தான், காட்ஸில் என்ட்ரு ஆனதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு தெரியும். எப்படி இருந்தாலும் இந்த வாட்டி வந்து நான் ஃபாரஸ்ட் ரேஞ்சில் வந்து என்டர் ஆக போகிறது இல்லைங்க. ஏன்னா அதுக்குண்டான பெர்மிஷன் நான் வாங்கிட்டு வரல. இப்போ வந்து மற்ற டாக்குமெண்டேஷனுக்கு தான் வந்திருக்கோம். போகிற வழியில் ஒரு சின்ன ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன். அங்கே பார்த்திங்கன்னா கூட்ஸ் வந்து நிறைய பொருள்கள் அடுக்கிட்டு இருந்தது. அந்த மலையை சேர்ந்த மாதிரியே தான் வந்து உங்களுக்கு அங்கே இது ரயில்வே ட்ராக் போயிட்டுருக்கு பாருங்களேன். அந்த மலையை வந்து குடஞ்சி அந்த ட்ராக்கை கொண்டு போயிருக்காங்க. நல்ல ஸ்கில்ஃபுல்லான ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நான் காட் ரீஜனில் தான் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வந்து நான் காட் ரோடு போயிட்டு மலை ஏறிடுவேன். அதுக்கப்புறமா டாக்குமெண்ட் பண்ணிவிட்டு என்ன அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஹியூமன் வந்து ஏற்படுத்தின வெஜிடேஷன் தான் நம்ம அந்த தென்னந்தோப்பெல்லாம் கண்ணுக்கு தெரியுது பார்த்திங்களா. மற்றபடி இந்த நேராக தெரியுது பாருங்களேன், அதுதான் வந்து அந்த மவுண்டன் ரேஞ்ச் அப்படின்னு சொன்னாங்க. நான் போயிட்டு டாக்குமெண்ட் பண்ணிவிட்டு 1 by 1 உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அழகான இடமா தான் இருக்குது கிழக்கு தொடர்ச்சி மலையுமே. அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். see you, best wishes, bye bye.